அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளத்தில் இபிஎஸ்ஐ மறைமுகமாக விமர்சனம் பதிவிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தற்போது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. விராலிமலை தொகுதியில் அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த நிலையில் விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்து என்ன? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரிடத்துல தலைமைச் செயலகத்தில் வைத்து தான் கைப்பட எழுதிய அந்த ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடத்துல கொடுப்பது போல புகைப்படம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திக்குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற பேரவை விதி 21 படி விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர் தனது பதவி விலகல் கடிதத்தை தாம் கைப்பட எழுதி என்னிடம் அளித்திருக்கிறார். அவர் அளித்திருக்கக்கூடிய பதவி விலகல் கடிதம் சட்டமன்ற பேரவை விதி 22 படி முறையாக உள்ளதால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என தற்போது பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். திரு விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தற்போது அறிவித்திருக்கிறார். அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு சில எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டார்கள். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் இவர்கள் தலைமையில ஒரு 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக அவர்கள் செயல்பட்டாங்க. தொடர்ச்சியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. இந்த நிலையில சபாநாயகரிடத்துல கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதிமுக சார்பில் பிரிந்து செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல கடிதம் கொடுக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்ட அந்த கொறடாவினுடைய உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. எனவே இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் இடத்துல கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. புகார் கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இதுல இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில சில எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவை தெரிவித்த வண்ணம் இருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தன் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையானவர் யாரெல்லாம் தனியா செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சந்தித்து தங்களை அதிமுகவிலேயே மீண்டும் இணைத்துக் கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் நாங்கள் மீண்டும் இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இந்த தனி அணியாக செயல்பட்ட 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.